நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்களை வினைத்திறனுடையதாக்கி அதன் பயன்களை மக்களுக்கு துரிதமாக வழங்குவதற்கு மாகாண ஆளுநர்கள் பங்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர்கள் பற்றாக்குறையை விரைவாக தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் உரிமைய காணி உறுதி வழங்கும் திட்டத்தின் வினைத்திறன் என்பன குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. உரிமைய காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக மற்றொரு குழுவிற்கு அதிகாரத்தை வழங்கி நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மக்களை ஆர்வமூட்டி அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை 3ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அதன்படி ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், கணிதம், தொழில்நுட்பம், சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு 2100 ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூலம் உயர் டிப்ளோமா பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 500 ஆசிரியர்கள் நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பயிர்கள் மஞ்சள் நிறமாவதை தடுக்க பூந்தி உரம் இட வேண்டும் என வேளாண் துறையினர் விவசாயிகளை கேட்டுக்கொள்கின்றனர். இந்த நாட்களில் சில பிரதேசங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே விவசாய திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறுவது ஒரு நோய் அல்ல, மாறாக தண்டுகளுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாததனால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு என்று படலகொட வீர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கூறுகிறது. பெரும்பாலான விவசாயிகள் நெல் சாகுபடிக்கு யூரியா உரத்தை பயன்படுத்தினாலும் பூந்தி உரம் இடுவதற்கு நடவடிக்கை எடுக்காததனாலும் தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளதாக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஹெக்டேர் நெட் செய்கைக்கும் அரசாங்கம் 15,000 ரூபாவை மானியமாக வழங்குவதுடன் இதுவரை விவசாய அபிவிருத்தி திணைக்களம் கிட்டத்தட்ட 4,500 மில்லியன் ரூபாவை விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. இதேவேளை அது தொடர்பான யோசனையை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னர் ஆணைக்குழு இறுதி முடிவை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 0 தொடக்கம் 30 அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 8 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாக 2 ரூபாவினால் குறைக்குமாறு முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் 31 தொடக்கம் 60 அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 20 ரூபாவிலிருந்து 9 ரூபாவாக 11 ரூபாவினாலும் குறைக்க முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 61 தொடக்கம் 90 அலகுகளுக்கு இடைப்பட்ட மாதாந்த கட்டணத்தை 18 ரூபாவாக அறவிடுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 91 தொடக்கம் 120 அலகுகளுக்கு இடையில் மாதாந்த கட்டணத்தை 50 ரூபாவிலிருந்து 30 ரூபாவாக 20 ரூபாவாலும் குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 2வது மீளாய்வுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். IMFஇன் 2வது மீளாய்வுக்கான அனுமதி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இதனூடாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகை எமக்கு கிடைக்கப்பெறும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமளவில் எமது இலக்கு மட்டத்தை நாம் அடைந்ததை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டது. இந்த மாதம் மே மாதமளவில் பணவீக்கம் மேலும் குறைந்த மட்டத்தில் பேணப்பட்டமை ஆகியவனவும் கருத்தில் கொள்ளப்பட்டன. எனவே சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 3வது தவணை நிதி கிடைக்கப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதான தேர்தல்களை பிற்போடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முற்பட்டால் அதுவே அக்கட்சிக்கு இறுதி பயணமாக அமைந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும். இரு தேர்தல்களையும் பிற்போட முடியாது. அவ்வாறானதொரு முட்டாள்தனமான முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி இறங்காது என்று நம்புகிறேன். அவ்வாறு இறங்கினால் அதுவே அக்கட்சியின் இறுதி பயணமாக அமையும் என்றும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மீதே மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் வியாழக்கிழமை அதிகாலை நேற்றைய தினம் 12:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட வன்முறை கும்பல் குறித்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கி தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டுள்ளதாகவும், தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் 135 கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாக கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வெற்றிலைக்கேணி கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து தாளியடி பகுதியில் தேடுதல் நடத்தியுள்ளனர். இதன்போது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பி சென்றுள்ளனர். இருப்பினும் அங்கு காணப்பட்ட 135 கிலோ எடையுள்ள 3 கேரளா கஞ்சா பொதிகளை கைப்பற்றிய வெற்றிலைக்கேணி கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் குறித்த பொதிகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். திருகோணமலை சேனையூர் நெல்லிக்குளம் பாறை உடைப்பு விவகாரத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மோதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு கடந்த சனிக்கிழமை 8ஆம் தேதி பாறை உடைப்பு இயந்திரத்தினுடன் உடைப்பு வேலைகளை ஆரம்பிக்க முயன்ற போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அத்துடன் பாறை உடைப்பு வேலைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு மீண்டும் பாறை உடைப்பு வேலைகளை ஆரம்பித்த போது மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன்போது 1979ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 81 அடிப்படையில் சம்பூர் போலீசார் 10 பேரையும் செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி கைது செய்து தற்பொழுது போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளனர். கந்தளாய் டோசர் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்திலிருந்து பால் திரவம் போன்று வெளியே வந்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி முதல் இந்த திரவம் வெளியேற ஆரம்பித்துள்ளதை பார்வையிட காண ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். அஜித் பிரேமஸ்ரீ என்பவரின் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து வரும் இந்த திரவம் இனிப்பான சுவை கொண்டதாகும். அங்கு வரும் அனைவரும் மிகவும் சுவையாக உள்ளதாக பருகி வருகின்றனர். புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளத்தை வெட்டத் தொடங்கிய அன்று கிளைகளை அகற்றும் போது குறித்த மரத்திலிருந்து வெள்ளை நிற திரவம் வெளியேறியதாக வீட்டின் உரிமையாளராக அஜித் குறிப்பிட்டுள்ளார். பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பயணிகள் ரயிலில் பெட்டியொன்று தடம் புரண்டதனால் மலையகத்துக்கான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மாலை 3:40 மணியளவில் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பயணிகள் புகையிரதத்தின் காட்சி பெட்டி தடம் புரண்டதனால் மலையக புகையிரத போக்குவரத்து தடைப்பட்டதாக நாவலப்பட்டி புகையிரத கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. வட்டுக்குட மற்றும் தலவாக்கலை நிலையங்களுக்கு இடையில் 118வது மைல் கம்பத்துக்கு அருகில் ரயில் தடம் புரண்டுள்ளதாகவும், தடம் புரண்ட ரயிலில் காட்சி பெட்டியை அகற்றி மற்ற பெட்டிகளுடன் கொழும்பு கோட்டை வரை ரயிலை இயக்குவதற்கு ரயில் கட்டுப்பாட்டு அறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. வெள்ளவத்தை கரையோர வீதியில் சென்று கொண்டிருந்த வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவிக்கின்றனர்.
நிந்தவூர் ஆலிம் வீதியைச் சேர்ந்த PL இலானி என்ற 29 வயதுடைய நபரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். தெய்வளையிலிருந்து பம்பளப்பட்டி நோக்கி சென்ற வேன் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்வதற்காக எதிர்த்திசையில் சென்ற மோட்டார் சைக்கிள்களுடன் எதிர்த்திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கரையோர வீதியின் நடுவே பெரும்பாலான சாரதிகள் தமது வாகனங்களை எதிர்த்திசையில் செலுத்துவதை அவதானிக்காமல் செல்வதாகவும் போலீசார் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் 20 மாணவர்கள் நேற்று குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 மாணவர்களும் தர்மபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் அதிக காற்று வீசி வரும் நிலையில் குளவிக்கூடு கலந்திருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023-2024 ஆண்டு கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்கு அமைய 2024 ஜூன் 14 முதல் உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் www.ugc.com/ac.com/lk என்ற இணையதளத்தினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இதேவேளை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஜூலை 5 என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் தோற்றி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை குழு ஒன்று அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் வீட்டிலிருந்த நகை மற்றும் பணம் என்பவற்றை திருடி சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவமானது வட்டுக்கோட்டை பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்த நிலையில் நேற்று மதியம் அந்த வீட்டுக்கு வன்முறை குழுவினர் புகுந்தே இந்த சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர். காவல்துறையினரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அடுத்த வருடம் கட்டாய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டிரான் எலஸ் தெரிவித்துள்ளார். சன்மானம் வழங்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 27,288 குடும்பங்களைச் சேர்ந்த 1,805 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சீரற்ற காலநிலையினால் சபரமுவ மாகாணமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சபரமுவ மாகாணத்தில் 15,971 குடும்பங்களைச் சேர்ந்த 60,680 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.